செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பக்கத்துல பாதிரியார் ஒருத்தர் வழங்கிய பைபிளை விஜய் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து அவரோட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இப்ப புதுச்சேரி போற வழியில இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு, என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்ப அந்த பைபிள் கொடுத்த அந்த நபர் தரப்புல இருந்து? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரியை நோக்கி பரப்புரைக்காக சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 30 நிமிடத்திலிருந்து 40 நிமிடத்திற்குள்ளாக புதுச்சேரி அவர் சென்றடைவார் என எதிர்பார்க்கிறோம். மரக்காணம் உப்பளம் பகுதியை கடந்து அவரது வாகனம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மாமல்லபுரத்தை கடந்து பல்வேறு பகுதிகளில் சின்ன ஊர்களில் தங்கள் ஊர்களின் வெளியே அந்த வழியாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய சாலையின் இருமருகில் இருக்கக்கூடிய மக்களும் அதே போல சாலையில செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பல்வேறு இடங்கள்ல அவரை பார்த்து கையசைக்கிறார். அவர் விஜயும் அவர்களுடைய வரவேற்பை பெற்றுக் கொள்கின்றனர். சிறிய சிறிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கையில கட்சி கொடிகளுடனும் மலர் தூவியும் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அந்த அடிப்படையில செய்யூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு வெளியே அவர் அந்த சர்ச்சுடைய பாதிரியார் கையில பைபிள் புத்தகத்துடன் காத்திருந்தார். அவரது வாகனம் அந்த பகுதியை கடந்து செல்லும் போது அவருக்காக காத்திருந்த அந்த பாதிரியார் கையில புத்தகத்தை வைத்திருந்தார். உடனடியாக காரை நிறுத்தி கண்ணாடி இறக்கி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பாதிரியாருடைய மொபைல்ல செல்பி எடுத்தார். அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரையில 10 மணிக்கு அவர் தட்டாஞ்சாவடி பகுதியில் அந்த பரப்புரையை தொடங்க வேண்டும். 10 இருந்து 11 மணிக்காக முதல் பகுதியை அவர் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் காரணமாக அதிவேகமாக புதுச்சேரியை நோக்கி அவரது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை நெருங்கக்கூடிய சூழல்ல அங்கங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் சாலை ஓட்டி வாகன ஓட்டிகளும் அவருக்கு எதிர் திசையில வரவேற்பும் வழங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில செய்யூர்ல இருக்கக்கூடிய பாதிரியார் கொடுத்த பைபிள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். மணிகண்டன், இப்ப ஏற்கனவே 10 மணிக்கு இந்த பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 4 இடங்கள் அப்படிங்கிறது 3 இடமா கூட மாறி இருக்கு. இப்ப ஏற்கனவே இப்ப மணி 10 ஆயிடுச்சு. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல இப்ப அங்க போய் சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்ப இந்த முதல் இடத்துல பிரச்சாரம் தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? திட்டமிட்டபடி இன்னும் 30 நிமிடங்கள்ல இடையூறுகள் எதுவும் இல்லாமல் பொதுமக்கள் குவியாமல் இருந்தால் இன்னும் திட்டமிட்டபடி நேரத்துக்குள்ளாக ஒரு 10:30 மணிக்குள்ளாக அவர் அந்த இடத்தை சென்றடைவார் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் புதுச்சேரியை நெருங்க நெருங்க தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவுல குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக நேர தாமதம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிகிறோம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே செல்ல வேண்டியது இருக்கிறது. 30 நிமிடத்தில் அவர் கடந்து விடலாம். ஆனால் இனி செல்லக்கூடிய தூரம் அனைத்துமே கிராமங்கள், அதாவது புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் வாயிலாக செல்ல வேண்டியது இருப்பதால் பொதுமக்கள் அதிகமாக இருப்பார்கள். அதன் காரணமாக சில இடையூறுகள் இருக்கலாம். 11 மணி அளவில் அவர் பாண்டிச்சேரியுடைய முதல் பரப்புரை பகுதியான தட்டாஞ்சாவடியை சென்றடையலாம் என எதிர்பார்க்கிறோம். தற்பொழுது தவிக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இடையில செய்யூர் பக்கத்துல பாதிரியார் ஒருவர் வழங்கின பைபிளை வாங்கிட்டு அவரோட செல்ஃபி எடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கிருந்து ரொம்ப விரைவா அடுத்து புதுச்சேரி பயணம் அப்படிங்கறதும் தொடங்கி இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.